என்னடா சார் என்னென்னலாமோ எழுதிட்டு வந்திருக்காருன்னு பார்க்குறீங்களா? உங்களில் எத்தனை பேருக்கு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜிஓசி ரொம்பவே தலைவலியாக இருக்குது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீட்டில் கண்டிப்பாக மினிமம் ஒரு கொஷின், சம்டைம்ஸ் மேக்ஸிமம் 2 கொஷின் வரும். ஆனால் எத்தனை பேருக்கு அது இன்னமுமே டஃப்பாக இருக்குது? சார் நான் மறுபடி படிச்சுட்டேன் சார், இருந்தாலும் எனக்கு கொஷின் வந்தால் ஒரே பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்காக இப்போ அடுத்த 15 மினிட்ஸில் ஜிஓசியை ரொம்ப ப்ரிசைஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் கிடையாது, பேரலாக கொஷினுமே சால்வ் பண்ண போகிறோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஜிஓசி. சில விஷயங்கள் ஒரு 3-4 விஷயம் தெரிஞ்சால் போதும், நம்ம அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடலாம் ஜிஓசி சாப்டரை. என்னென்ன விஷயம் அது அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லிட்டு கொஷினுமே குவிக்காக சால்வ் பண்ண போகிறோம். நல்லா கேட்டுக்கங்க. பெர்மனன்ட் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட். எதுக்கு இதை நம்ம படிக்கணும்? எதுக்கு இந்த ஜிஓசி இம்பார்ட்டன்ட்? கட் ஆஃப் வேணும், மார்க்கு, அதெல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் எதுக்கு படிக்கிறோம்? அப்ளிகேஷன். இப்போ ஒரு மாலிகுல், ஒரு ரியாக்ஷன் நடக்குதுங்கும் போது இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும், கரெக்டா? அது ஸ்டேபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஜிஓசி உதவும். ஏன் சார் அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஒரு மாலிகுல் ஸ்டேபிளாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ஷன் நம்மளுக்கு நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகிறதோ இல்லை எலக்ட்ரோஃபைலோ அது மூலியமாக தான் நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்கும். அப்போது என்ன இந்த பெர்மனன்ட் எஃபெக்ட், எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், ரொம்ப ப்ரிசைஸாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டக்டிவ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன? ஒரு கார்பன் ஆட்டமில் ஒரு குரூப் அட்டாச் ஆகிருக்கும் கார்பன் செயினில். அந்த குரூப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா ப்ளஸ் ஐ குரூப். இதே அந்த குரூப் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிச்சுன்னா மைனஸ் ஐ. இதெல்லாம் சில எக்ஸாம்பிள் மைனஸ் ஐ ப்ளஸ் ஐக்கு. நல்லா அந்த எக்ஸாம்பிளை பார்த்தோன்னா ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடலாம். எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருந்தால் அது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும், அதான் மைனஸ் ஐ. எலக்ட்ரான் ரிச்சாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானை கொடுத்துரும், அதுதான் ப்ளஸ் ஐ. மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இண்டக்டிவ் எஃபெக்ட் எதுக்கு உதவும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ல அசிடிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் ஐ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ளஸ் ஐ. அது மட்டும் இல்லை, கார்போகேட்டியான் கார்பானியான் ஸ்டெபிலிட்டிக்குமே. கார்போகேட்டியான் ஸ்டெபிலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ளஸ் ஐ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் ஐ. இதே கார்பானியான்னு பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் ஐ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ளஸ் ஐ. இதெல்லாம் ஓகே சார், எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது? இங்கே 2 கொஸ்டின் வச்சிருக்கேனா, இது 2த்துல எது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டியான்னு சொல்லணும். நம்ம எப்படி சொல்லுவோம்? கார்போகேட்டியானா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ளஸ் ஐ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் ஐ. பாரு, NO2 அப்படின்றது நம்மளுக்கு என்ன குரூப்பில் வரும்? NO2ன்றது மைனஸ் ஐ. CH3 அப்படின்றது என்ன குரூப்பு? ப்ளஸ் ஐ. அப்போ இது கார்போகேட்டியான் தானே. கார்போகேட்டியான் ஸ்டெபிலிட்டி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கு? ப்ளஸ் ஐக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எது நம்மளுக்கு மோர் ஸ்டேபிள்? 2வது வந்தால் மோர் ஸ்டேபிள். இப்போ குவிக்கா அதே மாதிரி இதை சால்வ் பண்ணுங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் கார்பானியான். ஸோ கார்பானியானோட ஸ்டெபிலிட்டி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? மைனஸ் ஐ. ஃப்ளூரின் ஹாலஜன் நம்மளுக்கு என்னது? மைனஸ் ஐ. OH என்னது? மைனஸ் ஐ. சார் ரெண்டுமே மைனஸ் ஐ, அப்போ நான் எப்படி ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிப்பேன்? பவரை வச்சு. எதுக்கு அதிக மைனஸ் ஐ பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளூரினுக்கு அதிக மைனஸ் ஐ பவர் இருக்கும், அதனால இதுதான் மோர் ஸ்டேபிள். இண்டக்டிவ் எஃபெக்டை மட்டும் வச்சு சால்வ் பண்ணிட்டோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன? இன்னொரு பேர் நோன் பாண்ட் ரெசனன்ஸ், நோ பாண்ட் ரெசனன்ஸ். அதாவது பை எலக்ட்ரான் மூவ் ஆகும். அப்போ கவனிச்சோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சா போதும், நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஸ்டெபிலிட்டி. இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா கார்போகேட்டியான் ஸ்டெபிலிட்டி, ஆல்கீன் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டியான் ஆல்கீன் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு அங்கே வேலை. இப்போ இங்கே 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். எது மோர் ஸ்டேபிள்னு சொல்லிடுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்கீன். இதில் எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? இது ஆல்பா கார்பன். எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும்? 2 ஆல்பா ஹைட்ரஜன். இதுல இது ஒரு ஆல்பா கார்பன், இது ஒரு ஆல்பா கார்பன். எத்தனை இருக்கும்? 6 ஆல்பா ஹைட்ரஜன். இது ஒரு ஆல்பா கார்பன், இது ஒரு ஆல்பா கார்பன், 6 ஆல்பா ஹைட்ரஜன். அப்போ அதிக ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதுதான் மோர் ஸ்டேபிள். சார் என்ன சார், பியும் சியும் ஒரே இது இருக்கே. அப்போ ஐசோமெரிசம் படிச்சிருக்கோம். எது நம்மளுக்கு மோர் ஸ்டேபிள்? சிஸ்ஸா டிரான்ஸா? டிரான்ஸ் தான் நம்மளுக்கு மோர் ஸ்டேபிள் தேன் சிஸ். அதுக்கப்புறம் தான் எது வரும்? ஏ வரும். ரைட், இதுதான் ஆர்டர். அடுத்து ரெசனன்ஸ். ரெசனன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ரெசனன்ஸ் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் பாசிபிள்? லோன் பேர் டபுள் பாண்ட் செப்பரேட் ஆயிருக்கணும்.
இல்லனா நெகட்டிவ் சார்ஜ் டபுள் பாண்ட் செப்பரேட் ஆயிருக்கணும், பாசிட்டிவ் சார்ஜ் டபுள் பாண்ட் செப்பரேட் ஆயிருக்கணும், ஃப்ரீ ரேடிக்கல் டபுள் பாண்ட் செப்பரேட் ஆயிருக்கணும், இல்லனா ரெண்டு டபுள் பாண்ட் செப்பரேட் ஆயிருக்கணும், அதாவது ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ். இப்போ நல்லா கவனிச்சுக்க, பிளஸ் எம் மைனஸ் எம் குரூப் வந்து ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, டபுள் பாண்ட்லயோ பென்சீன் ரிங்லயோ ஒரு குரூப் வந்து கண்டிப்பா அட்டாச் ஆயிருக்கும். அந்த குரூப்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆட்டம்க்கு லோன் பேர் இருந்தா அது பிளஸ் எம் குரூப், டபுள் பாண்ட் இருந்தா மைனஸ் எம் குரூப். அடுத்து என்ன, டைரக்டா இதுதான். எதுக்கு இதை யூஸ் பண்றோம்? அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிடோட அசிடிக் ஸ்ட்ரென்த். நார்மல் கார்பாக்சிலிக் ஆசிட்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம்? இண்டக்டிவ் எஃபெக்ட். அங்க ஒரு ட்ரிக் இருக்கு. என்னது? டிஎன்பி. டினா என்னது? டிஸ்டன்ஸ். அடுத்து என்னன்னா நம்பர், அதுக்கு அடுத்தது பவர். ஸோ பக்கத்து டிஸ்டன்ஸ்ல இருந்தா அதுதான் மோர் அசிடிக். நிறைய நம்பர் இருந்தது, ரெண்டு ஒரே குரூப் இருந்தது, நிறைய நம்பர் இருந்ததுன்னா அதுதான் மோர் அசிடிக். இல்லைனா லாஸ்டா என்ன பண்ணுவோம்? பவர். என்ன பவர்? இண்டக்டிவ் பவர். அடுத்து இங்க அதே தான். இங்க ஆனா என்ன பண்றோம்? அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். அசிடிக் ஸ்ட்ரென்த் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? மைனஸ் எம் மைனஸ் ஐ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பிளஸ் எம் பிளஸ் ஐ. அது மட்டும் இல்ல, அமைன்ஸோட பேசிக் ஸ்ட்ரென்த்துமே கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அமைனோட பேசிக் ஸ்ட்ரென்த் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் ஆன் நைட்ரஜன். நைட்ரஜன்ல எந்த அளவுக்கு லோன் பேர் வந்து அவைலபிளா இருக்கு ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண, அதை பொறுத்து தான் பேசிக் ஸ்ட்ரென்த் அமைன். கொஸ்டின் பார்த்துருவோமா? அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க. எதை கண்டுபிடிப்போம்? அசிடிக் ஸ்ட்ரென்த்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் எம் மைனஸ் ஐ. ஃப்ளூரின் எனக்கு என்ன குரூப்? மைனஸ் ஐ. இங்க ஃப்ளூரின் அப்படின்றது என்ன? மைனஸ் ஐ. பிளஸ் எம் எஃபெக்ட் இருக்குமா? எஸ், பிளஸ் எம் எஃபெக்ட்டுமே இருக்கும். சார் எதை வச்சு சார் பிளஸ் எம்னு சொல்றீங்க? ஃப்ளூரின்ல என்ன இருக்கும்? லோன் பேர் இருக்கும், அதனால அது பிளஸ் எம். இப்போ நீ கரெக்டா சொல்லு, எது நம்மளுக்கு மோர் அசிடிக்? இதுதான் மோர் அசிடிக். ஏன்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் ஐ. ஆனா இங்க என்ன எனக்கு இருக்கு? மைனஸ் ஐ கூட பிளஸ் எம் இருக்கு. ஆனா பிளஸ் எம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதனால இதுதான் எனக்கு மோர் அசிடிக். இப்போ புரிஞ்சுதா? அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்டை மட்டும் வச்சு சால்வ் பண்ணா இப்படி பண்ணலாம், ஹைப்பர் கான்ஜுகேஷனை வச்சு மட்டும் இப்படி. அடுத்து ரெசனன்ஸ். இப்போ ஆனா எக்ஸாம்ல ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆர்டர்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும்? இந்த ஆர்டர் மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம படிக்கிறோம். இப்போ ஃபைனலா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவேன். பேக் பாண்டிங் ஸ்டெபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கு அடுத்தது அரோமேட்டிசிட்டி, அதுக்கப்புறம் ரெசனன்ஸ், அதுக்கு அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதுக்கப்புறம் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆர்டர். அப்போ சார் அரோமேட்டிசிட்டி நீங்க சொல்லவே இல்லை. இப்போ அடுத்து அதுதான் பார்க்க போறோம். அரோமேட்டிசிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். 3 கண்டிஷன். சைக்ளிக் பிளேனார் கான்ஜுகேஷன் கம்பல்சரி. அது இருந்து 4n+2 பை எலக்ட்ரான் இருந்தா அரோமேட்டிக், 4n பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்டி அரோமேட்டிக். அவ்வளவுதான் அங்க கான்செப்ட். இப்போ கம்பேர். எதுக்கு இதை நம்ம யூஸ் பண்றோம்? அரோமேட்டிசிட்டியை டைபோல் மூவ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம், அசிடிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம், மறுபடி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் கார்பானியான். சார் அப்ப எல்லாமே யூஸ் பண்ணி கார்போகேட்டையான் கார்பானியான் ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கலாம்னா கண்டுபிடிக்கலாம். ஆனா என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்? பேக் பாண்டிங் ஸ்டெபிலிட்டி, அரோமேட்டிசிட்டி, ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ் எஃபெக்ட். அப்போ இந்த 2 காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். அசிடிக் ஸ்ட்ரென்த்னா என்ன? ஹைட்ரஜனை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குது. இதுலேருந்து ஹைட்ரஜன் எனக்கு வெளியில் H+ வந்துருமா? இதுலேருந்தும் ஹைட்ரஜன் H+ வந்துருமா? அப்போ இங்கே எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுமா? இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுமா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்க அரோமேட்டிசிட்டி பாசிபிள்? இதுதான் எனக்கு என்னது? அரோமேட்டிக். இது எனக்கு அரோமேட்டிக். ஆனா இது நம்மளுக்கு என்னது? எது நம்மளுக்கு? ஆன்டி அரோமேட்டிக். அப்ப இது வந்து என்னது? ஆன்டி அரோமேட்டிக். எப்படி சொல்றேன்? எவ்வளோ நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் இருக்கு, அவ்வளோதான் அங்கே மேட்ரு. அப்போ எது அரோமேட்டிக்கோ அதுதான் நம்மளுக்கு மோர் அசிடிக் ஸ்ட்ரென்த். முடிஞ்சதா? அப்போ லாஸ்டா இன்டர்மீடியேட்ஸ். சார் எதுக்கு சார் இந்த கார்போகேட்டையான் கார்பானியான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், மார்க்கோனிக்கோ, ஆன்டி மார்க்கோனிக்கோ எல்லாமே படிச்சிருப்போம். எல்லா ஹைட்ரோ கார்பன் ரியாக்ஷனை பொறுத்தாலுமே எங்க நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம்? ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஹைட்ரைடு, மீத்தைல், ஹைட்ரோ கார்பன்ல படிச்சிருந்தோம். கரெக்டா? ஸோ அடுத்த சாப்டர் உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் இதே மாதிரி 15 மினிட்ஸ்ல வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஹைட்ரோ கார்பன் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு கொஸ்டினுமே இருக்கு உங்களுக்கு. இன்டர்மீடியேட்ஸ். அப்போ ஜென்ரலா கார்போகேட்டையான் கார்பானியான்னா என்ன ஐடியா? நான் சொன்ன ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் பேக் பாண்டிங் ஸ்டெபிலிட்டி, அரோமேட்டிசிட்டி, ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ் எஃபெக்ட். ஃப்ரீ ரேடிக்கல்னா ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ் எஃபெக்ட். அடுத்து நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர். பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயிடும். அதே மாதிரி பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு தெரியும். ஆனா கார்பானியான் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம் அல்ல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுட்டாங்க எக்ஸாம்ல.
இப்போ நம்ம எக்ஸாமில் இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, தனித்தனியாக இண்டக்டிவ் தனியாக, ரெசனன்ஸ் தனியாக, ஹைப்பர் கான்ஜுகேஷன் தனியாக, அரோமேட்டிசிட்டி தனியாக அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 3 காம்பவுண்டில் எது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? பேக் பாண்டிங் ஸ்டெபிலிட்டி. இங்கெல்லாம் பேக் பாண்டிங் பாசிபிளா கிடையாது. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன பாசிபிள்? பேக் பாண்டிங் பாசிபிள். அப்போ பேக் பாண்டிங் ஸ்டெபிலிட்டி இங்கே இருக்கு. அப்போ எது நம்மளுக்கு மோர் ஸ்டேபிள்? 3 தான் ஃபர்ஸ்ட் எனக்கு மோர் ஸ்டேபிள். அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா அரோமேட்டிசிட்டி பாசிபிள் இல்லை. அடுத்து என்ன இருக்கு? ரெசனன்ஸ். இங்கே ரெசனன்ஸ் பாசிபிளா, இங்கே ரெசனன்ஸ் பாசிபிளா? இங்கே தான் ரெசனன்ஸ் பாசிபிள். அப்போ அடுத்து எது மோர் ஸ்டேபிள்? 1. அதுக்கு அடுத்தது 2. கிளியராச்சா? ரைட், இவ்வளோதான். இது தெரிஞ்சா போதும். நம்ம ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்? அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டரு, பேசிக் ஸ்ட்ரென்த் ஆர்டரு, ரியாக்ஷன் மெக்கானிசம், ப்ராடக்டே நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கிளியராக இருந்தா இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்த 2 காம்பவுண்ட், இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தபடி எது எனக்கு மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஹைட்ரோ கார்பன் சாப்டர் மட்டும் கிடையாது, இந்த ஜிஓசியில் சில நம்மளுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஆர்த்தோ எஃபெக்ட், ஸ்டெரிக் இன்ஹிபிஷன், ரெசனன்ஸ், அதெல்லாம் கூட அடுத்த ஒரு 15 மினிட்ஸில் ஜிஓசி எக்ஸப்ஷன்ஸ் வேணுமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எக்ஸப்ஷன்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.